ஹலோ மக்களே, உங்கள் பசங்களுக்கு கெச்சப் ரொம்ப பிடிக்குமா? கடையில் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்களா? இனிமேல் வீட்டிலே செய்யலாம். வீட்டிலே ஈஸியாக கெச்சப் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிப்பையுமே நான் சொல்கிறேன். அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரெண்டு மெத்தடுமே பார்க்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பழுத்த தக்காளியாக 3 வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1 மந்த்துக்கான கெச்சப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தக்காளியை அந்த மாதிரி ரஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 10-15 தக்காளி வந்து எடுக்கிறீங்கன்னா 10லேருந்து 15 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பூண்டு பற்கள் வந்து சேர்க்காதீங்க. கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா சாதா மிளகாய் வந்து சேர்க்காதீங்க. இந்த காஷ்மீரி சில்லி இல்லாமல் வந்து நீங்கள் இந்த ரெசிபியை வந்து செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்வீட்டுக்காக நான் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து டேட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். பிளாக் டேட்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்லா அந்த ஸ்வீட்னஸ் வந்து தெரியும். நார்மல் டேட்ஸ் தான் உங்ககிட்ட இருக்குன்னா கொஞ்சம் அளவு அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியை விசில் வரப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 5 விசில் வச்சு நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. எந்த திப்பியுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுடைய கெச்சப் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதை ஒரு வானலில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். வானலில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ள இந்த அளவு கெச்சப் வந்து ரெடி ஆகிடும். ஜாஸ்தியாக இருக்கப்போ டைம் கொஞ்சம்